நம்ம செட்டிநாடு ஸ்டைலு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 kg மட்டனை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ப்ரெஷர் குக்கரில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக லெமனு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கீ விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதே மாதிரி 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம், சோம்பு 3மே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம இப்போ எல்லா பொடியும் நான் மிக்ஸி ஜாரை சேர்த்துட்டேன். இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துட்டேன். அதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணிக்கு மீடியம் சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் 4 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி 20 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் செக்கில் ஆட்டின எண்ணெய் கடலை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கிறேன். ஸ்பைசஸ் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஹோம்மேட் தான். ரெசிபி நம்ம சேனல்ல இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கும் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் எடுத்துருக்க மட்டனோட அளவு பொறுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. பூனோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இருக்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் ரெடி பண்ணும்போதே பச்சை மிளகாய் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வந்துருச்சு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தயிர் தான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்க்கல. ஸோ இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இது கூட சேர்த்துக்கோங்க. வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கப்பால் 4 கப் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப்பால் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். மட்டன் வேக வச்ச தண்ணி 3 கப் அளவு இருக்கு. மீதிக்கு நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம சோக் பண்ணி வச்ச ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்ல ஃப்ளேவராக இருக்குது.
நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் பிரியாணி ரெசிபி நார்மலாக செய்கிறது வீடியோ போட்டிருக்கோம். இது செட்டிநாடு ஸ்டைலு மட்டன் பிரியாணி. அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், வேகட்டும். அரிசி சாதமும் சம அளவுக்கு வந்துருச்சு. இல்லை கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். இதை சேர்த்துட்டு ஒரு தோசை தவா அடியில் வச்சுருக்கேன், தம் போட்டுடலாம். 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இருக்கட்டும், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தம்மில் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.